கோவையில் மீண்டும் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்று வரும் நிலையில் கூட்ட நெரிசல் காரணமாக சிலர் காயமடைந்தனர். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். வாலண்டியர்ஸ் அந்த விமன் லைனுக்கு பின்னாடி நீங்க ஒரு கொஞ்சம் பேர் நின்னுக்கோங்க, உள்ள நின்னுக்கோங்க. So if you feel discomfort, so நீங்க அவங்க நீங்க புஷ் பண்ணிட்டே இருக்கீங்கனால இங்க முன்னாடி ஏய் गाइस, அப்பத்துல இருந்து உங்ககிட்ட சொன்ன விஷயம் இதுதான். இப்போ என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. So don't push ன்னு அதன் தடவை சொன்னோம். So volunteers you can enter inside. So volunteers அப்படியே உள்ள போய்க்கோங்க. So girls லைனுக்கு அடுத்து நின்னுக்கோங்க. போங்க, பின்னாடி போங்கனா புரியாதா? Please go back. Turn that side. About turn. Please move forward. அத்தியாவசிய பொருட்களுக்கு என்னைக்குமே டிமாண்ட் குறையாது. சூப்பர் மார்க்கெட் வச்சு மாசம் 5 லட்சம் ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு ஃப்ரீடம் ஆப்பை பார்த்து கத்துக்கோங்க. பேக்வர்ட், பின்னாடி போங்க. புரியலையா? So girls நீங்களும் திரும்புங்க. உங்களுக்கு எவ்வளவு தூரம் வரைக்கும் பின்னாடி அவங்க. இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்கலாம். ஹரி வணக்கம், கள விவரங்களை பதிவு பண்ணலாம். ஹரி, கோவை மாவட்டத்தில் கடந்த வாரம் முதல் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி துவங்கி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 2 மணி நேரம் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கும், அதன்படி 2வது வாரமாக இன்று ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி காலை 7 மணி அளவில் தொடங்கியதுமே இந்த நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அதிக அளவில் கூடி வந்தனர். இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள், கோவை பாரம்பரியம், இசை நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதால் காலை அதிகாலையிலே எழுந்து வாக்கிங் செல்லும் பொதுமக்கள், அதே போல இசை கச்சேரிகளும் இசை நிகழ்ச்சிகளையும் விரும்பும் பொதுமக்கள், சிறுவர் சிறுமிகள் அனைவரும் உற்சாகமாக இந்த நிகழ்ச்சியை பார்வையிட வருவது வழக்கம். அதன்படி 2வது வாரமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பார்வையிடுவதற்காக நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்திருந்தனர். அப்பொழுது இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் முன்னேறி செல்வதற்காக ஒருவர் இடித்து தள்ளியவாறே முன்னேறி சென்று அந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆர்வம் காட்டினர். இதனால் அந்த பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு தடுப்பு கயிறுகளும் போடப்பட்டிருந்தது. அதன் முன்வரிசையில் நின்றிருந்த சிலர் அந்த தடுப்புகளை தாண்டி உள்ளே விழுந்து தலை, கை, கால்கள் லேசான காயம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த போலீசார் இதனை சரி செய்து பொதுமக்களை சரியாக நின்று பார்க்குமாறும், அதே போல நிகழ்ச்சியில் கலந்து கொள்வாரும் அறிவுறுத்தினர். இருந்தபோதும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தவர்கள் முறையான ஏற்பாடு செய்யவில்லை என்று பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. போலீசார் தகுந்த பாதுகாப்புடன் நடத்த வேண்டும் என்று ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி ஏற்பாளர்களுக்கு அறிவுரையும் வழங்கி சென்றனர். இருந்த போதும் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியை காண வரும் பொதுமக்களின் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வந்த வண்ணமே உள்ளன. விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ்.